வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கோல்டுக்கு அந்த மாதிரி போட்டு இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ எவ்வளோ அது க்ரோ ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்வர் பற்றி பார்க்க போகிறோம். சில்வர் பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு வந்து நம்ம ஆபரணங்களாக உபயோகிக்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ன்றது வந்து நிறைய இருக்குது. இந்த சர்க்கியூட் போர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சர்க்கியூட் போர்ட்ஸில் இந்த சில்வரை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் அப்படின்றதுனால இதை பேட்டரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மலாம் வந்து பெட்ரோல் உபயோகிக்கிறத தவிர்க்கணுன்றது என்னென்னா, ஃபாசில் ஃபியூல்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாகிட்டே போகுது வருஷம் அப்படின்றதுனால நம்ம மாற்று எரிசக்திக்கு மாறணும் அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது இந்த பேட்ரி, ஈவின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ரி பைக்கு, காரு. இப்போ கார் கூட நிறைய வந்துடுச்சு. இப்போது ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம இவ்வளோ வண்டியை பார்த்ததில்ல. இப்போ அந்தளவுக்கு நம்ம 2 வீலரையும் சரி 4 வீலரையும் சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸு. இப்போ வந்து பொதுவாக நம்ம வீட்லேயே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி வந்து தயாரிக்கிற அளவுக்கு நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறோம், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேனலில் இந்த சில்வரோட உபயோகன்றது வந்து இருக்குது. இந்த மாதிரி வைடாக இந்த சில்வரோட உபயோகம் வந்து இருக்கிறதுனால, இண்டஸ்ட்ரி பர்பஸாகவும் இருக்கிறதுனால, தங்கத்தை தாண்டி இதனுடைய இந்த டிமாண்டுன்றது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இப்போது செமிகண்டக்டர் அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இந்தியாவிலேயே, உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிளான்ட்லாம் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த வெள்ளி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து இந்த நூற்றாண்டில், இந்த சமீபமாக பார்த்திங்கன்னா அது இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு அது ஒரு பல்கி பெருகி வந்துட்டுருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான சர்வர்ஸு இதிலெல்லாம் கூட இந்த சில்வரையும் கோல்டையும் உபயோகிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி மாதம் வந்து 93,000 அப்படின்னு இருந்த இந்த சில்வரோட ரேட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,25,000. இன்றைக்கி இந்த ஃப்ரைடே, செப்டம்பர் 5, இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தேதியில் 1,25,000. ஸோ எவ்வளோ பர்சன்ட் ஏறி இருக்குன்றதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு 4-5 வருஷத்தை பார்க்கும்போது ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இதனுடைய விலைன்றது அதிகமாகிட்டே போகுது. இது இன்னும் ஃப்யூச்சரில் இதை விட 2 மடங்கு ஆகக்கூடிய அளவுக்கு கூட இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சில்வர் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து நிப்பான் இண்டியா சில்வர் இடிஎஃப்ன்றதை எடுத்திருக்கேன். இந்த சில்வர் பீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது இதனுடைய டேட்டா பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து தான் இருக்குது. அதாவது 2022 வருஷம் மே மாதத்துலேருந்து இருக்குது. அது ஆக்சுவலாக ETF ஃபார்மில் கோல்டில் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் சில்வரில் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணாங்க. ஸோ அந்த தேதியிலேருந்து நான் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக பேக் டெஸ்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதத்துலேருந்து எடுத்திருக்கேன் டேட்டா. மே 26 இது இந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதத்தில் எந்த தேதியில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் வந்து 26ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அது மாதம் அதே மாதிரி தேதியில் மே 22ன்னா 23, 24, 25 3 வருஷத்துக்கான டேட்டா இருக்குது. மாதம் வந்து 26ன்றதே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி சனி ஞாயிறாக இருக்கலாம், இல்லை 26 வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமையாக இருந்து ஏதாவது ஒரு ஹாலிடே விடுமுறை நாளாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு முந்தின தினத்தை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா எடுத்துகிட்டு அன்றைக்கி தேதியில் க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் எடுத்திருக்கேன். க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா
நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டில் காலையில் 9:15க்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 9:15லேருந்து மதியம் 3:30 வரைக்கும் மார்க்கெட்டோட ஒர்க்கிங் ஹவர்ஸு. இந்த டைமில் நம்ம எப்போ வேணுனாலும் நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். அப்போ வந்து விலை மாற்றத்துக்கு உண்டானது தான். காலையில் 9:15க்கு ஒரு விலை இருக்கலாம், 10:15க்கு ஒரு விலை இருக்கலாம், 10:30க்கு ஒரு விலை இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு தேதியில் முடியுறதுன்றது வந்து மாற போகிறது கிடையாது. அதனால நான் க்ளோசிங் ப்ரைஸை எடுத்திருக்கேன். இப்போது முதல் வருஷத்தில் முதல் மாதம் மே மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 61 ரூபா 12 பைசா அப்படின்னு இருந்தது ஒரு யூனிட்டு. ஒரு யூனிட்டுனா ஒரு நம்பர்னு வச்சுங்களேன். அது இப்போது ஒரு 1000 ரூபாய் நம்ம மாதம் மாதம் போடுற மாதிரின்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 1000 ரூபாய்க்கு எத்தனை வாங்கியிருக்க முடியும் அப்படின்னும் போது 16 குவான்டிட்டியே நம்ம வாங்கியிருக்க முடியும். இப்போது அந்த 16 குவான்டிட்டி வாங்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 977 ரூபாய் 92 பைசா தேவைப்படுது. 1000 ரூபாய் அப்படியே ரவுண்டாக போடல, 1000 ரூபாய்க்கு 16 குவான்டிட்டி வருது, இந்த 977 ரூபாய் ஆகுது. இது வரைக்கும் நம்ம வாங்கிக்கிறோம். மீதி அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க போகுது. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 24ஆம் தேதி, அதாவது 25 லீவாக இருந்திருக்கும், 26 27 வந்து சனி ஞாயிறில் வந்திருக்கும். அதனால் நான் 24 எடுத்திருக்கேன். முன்கூட்டிய நாள் நான் எடுத்துக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2வது மாதம் இது. அன்றைக்கி 59 ரூபாய், இதை விட விலை குறைவாக கிடச்சிருக்கு. அன்றைக்கி வந்து நான் 16 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 945 ரூபாய் 92 பைசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முதல் வருஷத்தில் 12 மாதம், 12வது மாதம் வந்து 26/4/2023 அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 73 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆரம்பிச்சது வந்து 61 ரூபாயில். அந்த வருஷத்தினுடைய கடைசி இது வந்து 73 ரூபாய் 51 பைசாக்கு வந்திருக்கு. இதில் 13 குவான்டிட்டி கிடச்சிது. இது மொதல் வருஷத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலு. மொத்தம் அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வந்து 11,533.97 பைசா. இதுக்கு கிடைச்ச யூனிட்ஸ் வந்து மொத்தம் 188 நம்பர்ஸ் வந்து சில்வர் இடிஎஃப்ன்றது கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2வது வருஷம், அதாவது 22 மேல ஆரம்பித்தோம், இது 23 மே. இப்போ 2வது வருஷத்தில், அதாவது 13வது மாதம் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா 69 ரூபாய் 75 பைசா இருக்குது ஒரு யூனிட்டு. அதில் 1000 ரூபாய்க்கு வந்து 976.50 பைசாவுக்கு 14 குவான்டிட்டி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய கடைசியில், 2வது வருஷத்தினுடைய கடைசியில் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பண்ணியிருக்கோம். 79 ரூபா 34 பைசாவுக்கு கிடைக்குது. அதுக்கு மொத்தம் 12 யூனிட் தான் கிடைச்சிது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம போன வருஷம் ஆரம்பிக்கும் போது 16 யூனிட் வாங்கியிருந்தோம். இப்போ விலை ஏறி இருக்கிறதுனால அந்த 1000 ரூபாய்க்குள்ளேயே பண்ணணுன்றது ஒரு கண்டிஷன்னால் 12 குவான்டிட்டி தான் நமக்கு கிடைச்சிருக்கு 1000 ரூபாய்க்கு. இப்போது இது வந்து இந்த வருஷத்தில் மொத்தம் இன்வெஸ்டட் அமௌண்ட்டு 11,331.28 பைசா. இதுக்கு நமக்கு கிடைச்ச மொத்த குவான்டிட்டி வந்து 158 நம்பர்ஸு. இது 2வது வருஷத்தினுடைய டீட்டெயிலு. இது 3வது வருஷம். நமக்கு டேட்டா கிடைச்ச டேட்டில் இருந்து ஒரு 3 வருஷத்துக்கான டேட்டா தான் கிடைச்சிதுன்றதுனால நான் அப்படி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த டேட்டா எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, tradingview.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து ஐட்டம் நேம் கொடுக்குற இடத்துல ஸ்டாக் நேம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல சில்வர் ETF அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். அதை வந்து டே வியூவில் வச்சுட்டு, இல்லை டே வியூவில் வச்சா தான் நான் இப்போது எடுத்துருக்கிற டேட்டோட கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு க்ளோசிங் ப்ரைஸு, ஓப்பன் ப்ரைஸு, அன்றைக்கி நாளில் அதிகபட்ச ப்ரைஸ், ஹை ப்ரைஸ்ன்னுவாங்க, லோ ப்ரைஸ்ன்னுவாங்க, இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நீங்கள் இது எல்லாமே வந்து சொந்தமாக ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இது மாதிரி வேறு சில இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ட்ரேடிங் வியூ இந்த மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜா. சரி, இந்த வருஷத்தினுடைய டீட்டெயில் பார்க்கலாம். இது வந்து இந்த வருஷம் 3வது வருஷத்தில் 25வது மாதம், அது 24/5/2024 வருது. அன்றைக்கி ப்ரைஸ் வந்து 88 ரூபா 1 பைசா.
அதுக்கு நமக்கு கிடைச்ச குவான்டிட்டி 11. அதே மாதிரி கடைசியில் அந்த வருஷத்தினுடைய எண்டு பார்த்தீங்கன்னா 25/4/2025 94 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு கிடைச்ச குவான்டிட்டி 10. ஸோ இந்த வருஷம், இந்த 3வது வருஷம் மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 11,388.71 பைசா. இதுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் ஆஃப் ETF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129 நம்பர்ஸு. இப்போ இந்த 3 வருஷத்தினுடைய டேட்டாவை வச்சு எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது அப்படின்றது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 34,253.96 பைசா. அதுக்கப்புறம் இதுக்கு டோட்டலாக கிடைச்ச குவான்டிட்டிஸு, அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் கிடைச்சிதுன்னா 475 யூனிட் கிடைச்சிது. கடைசி மாதம் நம்ம கட்டும்போது இருந்த அந்த ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட ரேட்டு 94 ரூபா 65 பைசா. இது எதுக்குன்னா நம்ம இதுக்கு அந்த கடைசி இஎம்ஐ கட்டினது பிறகு ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறோம், இல்லை எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது, நம்ம என்னைக்கு வேணால் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸுக்காக அந்த கடைசி மந்த்து என்ன டியூவோ அந்த டியூவை எடுத்துக்கிறேன். கடைசி டியூ கட்டின டேட்டு 25/4/2025. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்னைக்கு 5/9/2025 இருக்கிற ரேட் வந்து 119 ரூபா 10 காசு. சரி, இந்த டீட்டெயிலோட நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது, அதில் பெனிஃபிட்டாக இல்லையான்றதை நமக்கு அப்போ தெரிஞ்சிடும். நம்ம வந்து ரிட்டர்னை கால்குலேட் பண்ணுறதுக்காக கடைசி இஎம்ஐ அன்னைக்கு எவ்வளோ ரூபாய் இருந்ததோ, அதாவது 94 ரூபா 65 பைசான்றது வந்து லாஸ்ட்டாக நம்ம பே பண்ண இன்ஸ்டால்மெண்ட்டோட ரேட்டு இல்லையா, அந்த ரேட்டை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். நமக்கு கிடைச்ச மொத்த குவான்டிட்டி 475. இந்த 475 குவான்டிட்டிக்கு இந்த ரேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னும்போது 44,958.75 பைசா வருது. சரி, நம்ம இந்த 475 குவான்டிட்டி வாங்கிறதுக்காக மாதம் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணோம் இல்லையா, அது 3 வருஷம் செலவு பண்ணோம் இல்லையா, 3 வருஷம் 36 மாதத்துக்கு சேர்த்து அது எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,253.96 பைசா. நம்ம மொத்தமாக செலவு பண்ணது 34,253 ரூபா 96 பைசா. ஆனால் அதுக்கு நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 44,958.75 பைசா. இப்போ 34,000க்கும் இந்த 44,000க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்ரிசியேஷன், அதாவது உயர்ந்திருக்கு, ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா 131.25%. அதுக்கு மேலேயே இருக்குது, நான் ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன், 131ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு 3 வருஷம் பண்ணதுக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய இது எப்படி இருக்குன்னு நீங்கள் இது பேக் டெஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே வந்து இன்றைக்கி தேதி பிரகாரம் நான் இன்றைக்கி ரேட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது 119 ரூபா 10 காசு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 475 குவான்டிட்டிக்கு அதை போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வருது, 56,572.50 பைசா வருது. நம்ம மொத்தமாக செலவு பண்ணது எவ்வளோ, இவ்வளோ தான். அதுக்கு இன்றைக்கி தேதி பிரகாரம் இருக்கிற ரேட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, 165% வந்திருக்கு. நம்ம என்றைக்கு இதை கடைசி இது நிறுத்தினோம், ஏப்ரல் மாதம் நிறுத்தினோம். அதுக்கப்புறம் 4 மாதம்தான் இருக்குது. 4 மாதத்துலேயே ஒரு 30% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. சரியா? இது இஎம்ஐ, அதாவது டியூ முடிஞ்ச உடனே எடுக்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலன்னா கூட அதை எடுக்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது இந்த அளவுக்கு வருது. இது நீங்கள்
நான் டேட்டா எடுத்து கொடுத்துருக்கேன், இருக்கிற டேட்டாவை தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ முதலீடுன்றது பல வகையான முதலீடுகள் இருக்குது. நம்ம தங்கத்துலேயும் வெள்ளிலையும் அந்த தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், நகை கடையில் போயிட்டு சீட்டு கட்டுவோம், அப்புறமா நகைங்களாக வாங்கி வைப்போம். அதில் செய்கூலி சாதாரம் இந்த மாதிரி வெள்ளிக்கு கூட போடுறாங்க. வாங்கும்போது பியூரிட்டி அதெல்லாம் பார்க்கணும், அதை பாதுகாக்கணும், இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று இதுவாக அதை விட அதே பெனிஃபிட்டை தரக்கூடிய, இல்லை அதை விட அதிகமாகவே நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிற, ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற முதலீடுன்னு பார்க்கும்போது இந்த ETF முதலீடை தங்கத்துக்கும் சொல்லலாம், வெள்ளிக்கும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, ஒவ்வொரு முதலீடையும் நீங்கள் செய்ய நினைக்கும் போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொந்தமாக சில விஷயங்களை இப்போது நீங்கள் ஒரு முகவரை கலந்து ஆலோசித்து செய்யலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் யாராவது தெரிஞ்சால் அவங்க மூலமாக பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் தீர விசாரித்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் இறங்கிறது நல்லது. ஏன்னா இந்த முதலீடுன்னு சொல்லக்கூடிய எதுவுமே அதாவது ரிஸ்க் ஃப்ரீ. அதாவது டெபாசிட் பண்ணுவோம் பேங்க்கில், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணோம், இந்த தேதியில் இவ்வளோ % வட்டியோடு சேர்த்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஏற்றம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லாயிருக்கும். உங்கள் முதலீட்டு பணத்தை ஒரே இடத்துல ஒரே டைப்பில் போடாமல் பல வகையாக பிரித்து உங்களுடைய எதிர்கால தேவைகளை மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக நீங்கள் எந்த முதலீடு செய்கிறதா இருந்தாலும் அதை ஒரு நீண்ட கால நோக்கில் பண்ணிங்கன்னா அதனுடைய வளர்ச்சின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களோட ஆதரவுனால் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. அதுலேயே உங்களோட வரவேற்பு எனக்கு தெரியுது எப்படி இருக்குது அப்படின்றது. நான் இது மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட்ஸை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். நீங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக்கு, கமெண்ட்ஸு, உங்களோட தேவைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அது சம்மந்தமான வீடியோ பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட இந்த மாதிரி முதலீடு இருக்காமே அப்படின்றத பற்றி கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இம்மிடியேட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.